கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். எத்தனை வந்தாலும் தமிழ்நாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வச்சிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா அது ஒரு எச்சரிக்கையாவே பாஜக போட்டிருக்க மாதிரி தான் பார்க்க முடியாது. தற்போதான் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு மத்தியிலே முதலமைச்சர் பேச்ச எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் அவர்கள் மிசாவையே பார்த்தவர். அமித்ஷா அவருக்கு ஒரு கொசு மாதிரி. எங்க மாதிரி ஆளுக்கே அமித்ஷா ஒரு கொசு தான். அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அமித்ஷா நாளைக்கு மதுரையில் இந்த டவுன் கார்டு ரோட்ல கூட்டு போவான். அவர் ஒரு கொடை வியாபாரி வந்திருக்காரு நினைப்பாங்க. அமித்ஷா பெரிய பாப்புலர் லீடரா, தேச தலைவனா, பெரிய தியாகியா, சோதர போராட்டத்துக்கு போராடினவரா? யார் அமித்ஷா? ஒரு பெரிய ரவுடி, ஆர்எஸ்எஸ் ரவுடி குண்டாஸ். தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம்? நீ உள்துறை அமைச்சர். அவர் பிறந்த அவர் வெற்றி பெற்ற குஜராத் மாநிலம் காந்தி நகர் தொகுதியில சாக்கடை எல்லாம் குடிநீர் குடிநீர்ல சாக்கடை எல்லாம் கலந்து இன்னைக்கு அங்க ஒரு 100க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு போராடுகிற நிலையில மருத்துவமனை அனுமதி பெற்றிருக்காங்க. அவர் இங்க ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற்ற நாடாளுமன்றத்துக்கு வெற்றி பெற்ற காந்தி நகர் தொகுதியில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் குடிநீர்ல சாக்கடை கலந்துருக்கு. அதனால மிசாவே பார்த்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு இந்த சாலா எங்களுக்கு பம்மாத்து வேலை அங்க நடக்காது. எங்ககிட்ட நடக்காது ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட நடக்குதா? எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு கொத்தடிமை கிடைக்காது. எடப்பாடி பழனிசாமியே ஓபிஎஸ்சி ஒன்னா உட்கார வச்சிடணும் டிடிவி தான் இந்த திட்டமே. நைனா நாகேந்திரன் பிரச்சாரம், அவர் பிரச்சாரம் எங்கன பண்ணான்னு தெரியல. வயக்காட்டுக்குள்ள பண்ணாரா, காட்டுக்குள்ள பண்ணாரா, புலிகள் வாழும் காட்டுக்குள்ள போய் பண்ணாரான்னு தெரியல. அவர் பிரச்சாரமே எங்கன பண்ணாருன்னு தெரியல. அது ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்துக்கு அமித்ஷா பிடிச்சி வைக்கிறாரா? எல்லா ஊருக்கு பிரியாணி பொட்டணத்தை கூப்பிட்டு காவி துண்டை போட்டு கூப்பிட்டு போனாங்க பஸ்ல. பாஜக கட்சிக்கு என்ன இருக்கு? நான் பலமுறை சொல்லிட்டு, முனியாண்டி விலாஸ் ஹோட்டலு கூட நேற்றைக்கு ஆண்கள் மட்டும் கலந்து கூட விருந்து வச்சிருக்காங்க திருமங்கலம் பக்கத்துல. அது கூட இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுல பிரான்ச் இருக்கு. பாஜக கட்சி, அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அமித்ஷாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அமித்ஷாவை கூப்பிட்டு ஆண்டி வீட்டுல கூட்டு போகிறது அமித்ஷா வேற ஆட்டுவாங்க. வேற ஒரு கொடிப்பை மாதிரி ஆண்டி வீட்டுல அமித்ஷாவை தெரியுமா? போடியில தெரியுமா? யார் அமித்ஷாவுக்கு என்ன பெரிய குப்புறாமெல்லாம் மோடியா பிரமாதமான ஆட்சி நடத்துறாரு? என்ன பிரமாதமான ஆட்சி? என்ன ஆட்சி? அதனால அமித்ஷா எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய. தேசியம்னா என்ன, ஜனநாயகம் என்ன? தமிழ்நாட்டுக்கும் தேசியத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? இங்க இருப்பது திராவிட தமிழ் தேசியம் தான். நாங்க இந்திய தேசியத்தின் மீது என்னைக்குமே நம்பிக்கை இல்லாதவர்கள். எங்களுக்கு இந்திய தேசத்துக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் திராவிட தமிழ் தேசியம். இந்தியா என்கின்ற ஒரு கூட்டாட்சி, ஒரு யூனியன். அந்த யூனியன்ல நாங்க இருக்கிறோம். அந்த யூனியன்ல நாங்க ஒன்றிய பகுதியில, இந்த இந்திய ஒன்றியத்துல நாங்க ஒரு பார்ட். எங்க மொழிக்கோ, எங்க இனத்துக்கோ, எங்க கலாச்சாரத்துக்கோ, எங்க பண்பாட்டிற்கோ சேவை வருமானால் நாங்க எப்போது வேணாலும் இந்த ஒன்றியத்திலிருந்து பிரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். நான் பலமுறை சொல்றேன், நீ இந்திதான் இந்தியான்னு சொன்னா அந்த இந்தியாவை நாங்க இருக்க மாட்டோம். இந்துத்துவா தான் இந்தியா அப்படின்னு சொன்னா அந்த இந்துத்துவ இந்தியாவை தமிழ்நாடு இருக்காது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு. இப்ப என்ன வர்ற அதிமுகவை சுக்குநூறு ஆக்கிட்ட, சுக்குநூறு ஆக்கி அதை பாருங்க. நேற்று இந்த அதிமுகல நாங்களாம் முக்குளத்து சிங்கம். தென்பாண்டி மண்டலத்தில் நாங்கள் எடப்பாடியாரின் கையில், எடப்பாடியார் ஒருத்தன் யாரு ஊத்தவாய் உதயகுமார் எடப்பாடியார் டெட்பாடியார். நேற்று அமித்ஷாவை சந்திச்சது இன்னைக்கு விடிய சந்திச்சு யாருன்னு கேட்டா தங்கமணி வேலுமணி கோல்டுமணி தான். மணி இருக்குப்பா. அதிமுக உண்மையான தொண்டர்களே, அதிமுக கட்சியை கொண்டு போய் எடப்பாடி யார வச்சிருக்காரு பாருங்க. இங்க முக்குளத்து சிங்கம் துணை பொதுச்செயலாளர் நத்த விசுவநாதன் என்ன ஆனாரு?
முக்குளத்து சிங்கம் திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் என்ன ஆனாரு? அவைத்தலைவர் நம்முடைய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த உண்மையான அதிமுகவுடைய தியாகி தமிழ் மகன் உசேன் மருத்துவமனையில் படுக்க போட்டீங்க. சரி, சட்டசபை எதிர்கட்சி துணைத் தலைவர் வாயகன்ற வாயன், அண்டா வாயன், அகல வாயன், துரோகத்தின் பிறப்பிடம், துரோக ரத்தத்தால் உருவானவன். அவன் துரோக ரத்தத்தாலே பிறந்து துரோக ரத்தத்தால் வாழ்ந்து துரோக ரத்தத்தாலே அழியப்படவேன் உதயகுமார். அவனாவது கூப்பிட்டு பேச வைக்கிறான் அமித்ஷாவை. அண்ணன் ராஜன் செல்லப்பா 72 இருந்து கேட்டுவாரு. மாநிலங்களவை உறுப்பினர், மேயர், எம்எல்ஏ, கடைசி காலத்தில் அமைச்சர் ஆயிடலாம்னு அழைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பாவம் அவர் வந்த நேரம் அதிமுக சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவரை கூப்பிடு, ஒரு முன்னாள் அமித்ஷா உட்காந்து பேச வை. அவர் நாடாளுமன்றத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனவர் செல்லூர் ராஜு பாவம் தினசரி பேட்டியை கொடுத்துட்டு இருக்காரு. அதுல உழவுறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் வரணும்னு மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபட்டு மனதுக்குள்ளே சொல்லிவிட்டாரு. அவராவது கூப்பிடுற அமைப்பு செயலாளர் போட்டிருக்கீங்களா? ஏன் இந்த தெற்கு சீமையில இன்னைக்கு கேட்டி ராஜேந்திர பாலாஜி பேட்டியை பார்த்தேன், இன்றைக்கு அருமையாக தொலைக்காட்சியில பார்த்தேன். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 2 இருதுருவ கட்சியை தவிர எவனுக்கு 234 பேர்ல வேட்பாளர் போடுறதுக்கு, ஏஜென்ட் போடுறதுக்கு உங்களுக்கு யாருக்குடா, எந்த கட்சிக்குடா இருக்குன்னு நீங்க கேட்டிருக்காரு. இப்படியாவது கேட்கறோம்ல, கொஞ்சம் முனைவுள்ள உங்களுக்கு ராஜேந்திர பாலாஜி கேட்டியாரு. நான் கூட அவரை கடுமையா பேசிருக்கேன் கடந்த காலத்துல. ஆனா அவர் பேச்சை பார்த்தா திராவிட இயக்கத்துடைய அந்த பாய்ச்சல் இருக்கு, திராவிட இயக்கத்தின் பாய்ச்சல் கேட்டியார் பேச்சில் இருக்கு. திமுக அதிமுக தானே. ஆனா அமித்ஷா உட்கார்ந்து டிடிவிய ஓபிஎஸ் நம்ம எடப்பாடி உட்கார வச்சு பேசிடலாம் அப்படின்னு பார்த்தாரு, நடக்கல. எடப்பாடி அந்த பக்கம், நான் சேலம் பக்கம், சேலம் டூரை ரத்து பண்ண முடியாதா? போனா உட்கார வச்சிருவாங்க, உட்கார வச்சு பேசிடுவாங்க. மொத்தமா அதிமுக க்ளோஸ் பண்றதுக்கு அமித்ஷாவுக்கு ஒரு துணையா இருக்கிறாரு. அதனால அவர் வரல. வேலுமணி தங்கமணி தான் அதிமுக உருவாக்குனவங்க. கோடி கோடியாக கொள்ளையடிச்சு மாலத்தீவு மாதிரி பல தீவுகளை வாங்கியிருக்காங்க வேலுமணி தங்கமணிய. அதிமுக கட்சிக்காக என்னடா சம்பந்தம்? ஆனா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சின்னம்மா சசிகலா திமுக ஆட்சி அகற்றுவேன். திமுக ஆட்சி எதுக்குமா அகற்றணும்? எடப்பாடி பழனிசாமி அகற்றுவேன். அதிமுகவை சீரழிக்கிற பிஜேபி அதிமுகவை காப்பேன். வாருங்கள், அதிமுக எம்ஜிஆரின் தொண்டர்களை, அம்மாவின் தொண்டர்களை சின்னமா நாளைக்கு அலைங்க. 1.5 கோடி பேர் போயஸ்கார் உங்க வீட்டுக்கு போய் தயாரா இருங்க. நீங்க இன்னும் திமுக ஆட்சி அகற்றுவேன். திமுக ஆட்சி அகற்றிட்டார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க போறீங்களா? அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் வரும்னு அமித்ஷா புதுக்கோட்டையிலையும் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்ன விளக்கமா இருக்கு? தமிழ்நாட்டை விட வெங்காயமா இருக்கு. பிஜேபிக்கு இடம் இருக்கு. தமிழ்நாட்டில் 234 தொழில், ஒரு தொழிலாவது ஜாமீன் தொகை வாங்குறா பாப்பா. அமித்ஷாவை கேட்கிறேன், நயனா நாயந்திர கேட்கிறேன். ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை பேர் வீர வேசமா பேசுறேன், புள்ளி ஒரு கணக்கு அப்படி இப்படின்னு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சிறப்பான ஆட்சி இந்தியா நடத்திக்கிட்டு தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு கூட 10 லட்சம் மடிக்கணினி மாணவர்களுக்கு என்ன செய்யல. பிறந்த கருவில் இருக்கிற முறை கருவறை வரை, கல்லறை வரை, கருவறை வைக்கிற பிள்ளையில இருந்து கல்லறை வரைக்கும் அனைத்து சலுகைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்காரு. தூங்காம பணியாற்றுகிறார், மக்கள் பணியாற்றுகிறார். இந்த ஆட்சியை விட அகற்றணும்னு சின்னமா சொல்றாங்க. சின்னமா செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒருங்கிணைக்கிறேன். அமித்ஷா துப்பாக்கியோட உட்கார்ந்துக்கிட்டு, மத்திய உள்துறை அமைச்சரா உட்கார்ந்துட்டு 3 படையை கையில வச்சுக்கிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. எடப்பாடி வரலையம்மா சின்னம்மா, அப்புறம் கூட உங்ககிட்ட வருவாங்க. அம்மா திரும்ப பிறந்து அம்மா முதலமைச்சர் ஆகிற மாதிரி இருந்து நீங்க அவங்க பக்கத்துல தோழியா இருந்தா உங்க காலில் விழுவாங்க. நீங்க காலில் விழுந்த பரம்பரை தானே. உங்க காலை நக்கவும் செய்வாங்க, காலை விழுவும் செய்வாங்க, ஊர்ந்தும் போவாங்க. களவாணி பேருங்க இவங்கெல்லாம் நம்பி இன்னும் திமுக ஆட்சி என்ன திட்டம் வச்சிருக்காங்க சின்னம்மா. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்றாரு அமித்ஷா. இல்லைங்க சார், ஒரு புறம் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க, நாங்க பெரும்பான்மை ஆட்சி பிடிப்போம்னு சொல்றாங்க. இங்க பார்த்தா தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி மலர்னு சொல்லி. சரி, பெரும்பான்மை ஆட்சியை பிடிக்கும்டா அமித்ஷா சொல்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா? சும்மா குழப்ப கூடாது.
ஒரு படத்துல கவுண்டமணி செந்தில் மாதிரி 1 ரூபா கொடுத்தல 2 வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னல, ஒரு பழம் இந்த இருக்கு, இன்னொரு பழம் எங்க அப்படின்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? அதிமுக ஆட்சின்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக இருக்கா இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருந்தா அமித்ஷா சொல்ற மாதிரி பாஜக உடன் அதிமுக இருக்கிறது. அது பாஜகவுடன் அதிமுக இருக்கா? அப்ப அங்க வந்து நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி, திமுக ஆட்சியை அகற்றுவது உறுதின்றாரு. இப்ப அமித்ஷா சொல்ல வேண்டிய பதில், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய போதா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைய போதா? தொண்டர்களுக்கு சொல்லணும், நாட்டுக்கு சொல்லணும். அப்படியே குழப்புறாங்க. வடிவேல் கவுண்டமணி காமெடி மாதிரி நீ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி, நாடாளுமன்றத்துக்கு இந்தியா கூட்டணி. தமிழ்நாடை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி. இந்த கூட்டணியில் திமுக ஆட்சி அமைக்கும். நாங்கள் ஆட்சியில் பங்கு வைக்க மாட்டோம் சொல்லி அனைவரும் சொல்லிவிட்டார்கள். அதிகாரத்தில் பகிர்வு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. வைகோ சொல்லிட்டாரு, திருமா சொல்லிட்டாரு, காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. காங்கிரஸ்ல சில பேர் கத்துவான், ஒன்னுத்துக்காக அதை எப்பயும் கத்துக்கே கிடப்பாங்க அவங்க வேற. ஆனால் மார்க்சிஸ்ட் சொல்லிட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் சொல்லிடுச்சு, எல்லா கட்சியும் சொல்லியாச்சு. அதிகார பகிர்வு கிடையாது. திமுக தலைமையில் தனித்த ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடங்களில் வெற்றி பெறும். தளபதி ஸ்டாலின் அறிக்கை, மயிலாக்குடி மாணவர்களுடைய கருத்து கணிப்பு இதுதான். அப்ப இங்க வந்து ராகுல் காந்தி வந்து இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்படி சொல்லியிருக்காரா? புத்தி இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு? அதிமுக புத்தியில நினைக்கிறியா? நாங்க அதிமுக தொண்டக்கூடிய நாடி நரம்பெல்லாம் பிடிச்சிட்டு வர்றேன் தமிழ்நாடு முழுவதும் சொல்றான். கூட்டணி வைக்கிற எடப்பாடி. ஆனா ஒண்ணு, நயனா கல்லூரி மாணவர்கள் கருத்துக்கு திமுக முதலிடம் வர்றது உறுதி. திராவிட முன்னேற்ற கழக சரித்திரத்திலேயே 184 இடம் 1971 பெற்றான். திமுக இந்த தேர்தலில் அபாரமாக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும். அதனால மாற்றமான கருத்து இல்லை. இது நாங்க அரசியல் களத்தில் 40 ஆண்டு காலத்துக்குள்ள இருக்கனால சொல்றேன். தளபதி ஸ்டாலின் தலைமையில இப்ப இல்ல, இன்னும் 20 ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரும். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் 2வது இடம் எப்படிதான் கேடு கட்டு போய் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி வச்சிருந்தாலும், இந்த கட்சியை தானே தோற்கடிக்கும் சொல்லி தனக்குத்தானே தலையில மண்ணவாரி போட்டாலும், கட்சியில ஒற்றுமை உருவாக்கினாலும் 2வது இடம் தமிழ்நாட்டில் அதிமுக தான் வரும். அது 10 இடமோ 15 இடமோ 20 இடமோ. 2வது இடம் திமுக அடுத்து 200 இடங்கள்ல அதிமுக தான் இருக்கு. அது ஒன்றும் மாற்றம் இல்லை. எவ்வளவு கேடு கட்டு போனாலும் அதிமுக வாக்கு வங்கின்றது இருக்கு. அது ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் போகும், டிடிவிக்கு போகும். அதெல்லாம் போனாலும் சேதாரம் ஏற்பட்டாலும் அதிமுக திமுக 20 அரசியல் தான் தொடரும். அறுபத்த ஜனநாயகம் படம், அந்த படம் வந்து கிழிக்க போகுது. பராசக்தி வந்துருக்கு பாடுற. பராசக்தி ஒரு மொழி போராட்ட வரலாறு உணர்ச்சி பூர்வமாக தீப்பிளமாக தமிழகத்தில் வெடித்த அந்த மொழி போராட்டத்தை வெளிப்படுத்திருக்கிற இளைஞர்கள்ட்ட அந்த உத்வேகத்தை கொண்டு இருக்கிற வரலாற்று பாடத்தை படமாக கொண்டு இருக்கிறார். ஜனநாயகத்தை நான் தனிச்சு வருவேனா அணியா வரும், நீ எப்படி வந்தாலும் பார்ப்போம். நீ தனியா வந்தாலும் விஜயை சந்திப்போம், நீ அணியா வந்தாலும் சந்திப்போம். 7-8% ஓட்டுக்கு மேல விஜய் வாங்க முடியாது தமிழ்நாட்டில். நீ குட்டிக்கரணம் போட்டாலும் சரி, நீ கில்லியா வந்தாலும் சரி, நீ சிவகாசியா வந்தாலும் சரி, ஜனநாயகத்தில் நீ என்ன ஜனநாயகம்? என்ன ஜனநாயகத்தை குரல் கொடுத்துருக்கியா? மதவாத பாஜகன்னு சொல்ற. மதவாத பாஜக வந்து ஜனநாயகத்தின் குரல் வலையை, தொழிலாளருடைய சட்டங்களை இன்னைக்கு அடைக்கிருக்க பாஜக அதுல குரல் கொடுத்துருக்கியா? படத்துக்கு கூட நீ ஜனநாயகம் வைக்கலாம். ஆனா நீ ஒரு பணநாயகன், பிணநாயகன். நான் 33 ஆண்டுகள் எனக்காக நீங்க நின்னீங்க, இனிமே உங்களுக்காக நிற்பேன். 42 பேர் இறந்த வீட்டுக்கு நிக்கிறீங்க, வீட்டுக்கே போக நீ எப்படா நிற்ப? மக்களுக்கு தெரியாதா? உனக்கு களத்துல ஆள் இருக்கா? 2 காவாலி பேர் ஓட்டு போடுவான், ரசிகர் பார்க்கிற ஓட்டு போடுவான். ஆனா தமிழ்நாட்டு களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுக, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரென்த் இழந்து போயிட்டார்.
இதுல பாஜக கூட்டணினால முழுமையா தமிழ்நாட்டு மக்கள் சார், கூட்டணியில நீடிப்பாங்களா இல்ல பாஜக அதிமுக கூட்டணி ஒருங்கிருப்பாங்க சார்? டெல்லியோட பிளான் என்னவாங்க சார் இருக்கு? டெல்லியோட பிளான் வந்து எப்படியாவது நம்ம நடிகரை மிரட்டலாம். நடிகரை மிரட்டி தானே அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி நேரத்துல நடிகரோட கூட்டு வைக்கலாம்னு சொல்லி பாஜக ஒரு திட்டம். எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டுட்டு செங்கோட்டையனை அனுப்புனது பாஜக தானே. முதல் ரிஹர்சல் பார்க்கறதுக்கு நடிகர்கிட்ட ரிஹர்சல் பார்த்தா தான் நடிக்க முடியும். அதனால ரிஹர்சல் பார்த்து அங்க அனுப்பிச்சிருக்காங்க. பாஜகவையே திட்டதே இல்லை. திமுக மட்டும் தான் திட்டுவார் விஜய். ஆனா அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் திமுகவை, ஏன்னா திமுகவை எதிர்த்து பேசினா திமுகவுக்கு ஒரு ஆளுங்கட்சி இருந்துருச்சு. எப்பயுமே ஆளுங்கட்சியா இருந்தா கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும். சில கோரிக்கை நிறைவேற்ற முடியாம இருக்கும். அந்த கோரிக்கையில் நிறைவேற்ற முடியாதுன்றதுக்காக கொஞ்சம் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. அந்த அதிருப்தியாளர்களை வாக்கு வங்கியில கவர் பண்றதுக்காக விஜயை விட்டு பரப்புரை பண்ணி கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டுட்டு ஓபிஎஸ் டிடிவி இவங்களை வச்சு ஒரு கூட்டணி அமைக்கலான்னு பாஜக திட்டம். ஆனா எடப்பாடி ஒரு திட்டத்தில் இருக்கிறாரு. எப்படி திட்டம் இருக்காருன்னா பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜயோட கூட்டணி வைக்கலாம்னு அவர் ஒரு திட்டத்தில் இருக்காரு. ஆக மொத்தம் இந்த கூட்டணி கரை சேராது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாட்டு மக்களின் நலன் கருதி மீண்டும் வெற்றி பெறும். அதுல அமித்ஷா வந்து பேசின பேச்செல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நகைப்புக்குரியதாக, கேலிக்குரியதாக, கேலி பொருளாக பார்க்கிறாங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் அமித்ஷா போன்ற பூச்சாண்டிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாஜக நிராகரிக்கப்படுகின்ற கட்சி. தமிழ்நாட்டில் அதிமுக அழியின் நிலையில் பாஜக உருவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் தளபதி ஸ்டாலின் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் வரும் தேர்தலில் வெற்றி பெறும். நன்றி சார். நன்றி.